தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சென்னை குன்றத்தூரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் சோமங்கலத்தில் அமைந்துள்ள நவக்கிரக கோயில்களில் ஒன்றான சந்திரதோஷ பரிகார தலமான சோமநாதேஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில். இந்த கோவிலுக்கு தாம்பரத்திலிருந்து முடிச்சூர், மணிமங்கலம் வழியாகவும் செல்லலாம். இறைவன் சோமநாதேஸ்வரர், இறைவி காமாட்சி அம்மன், தலவிருச்சம் சரக்கொன்றை மரம், ஊர் சோமங்கலம். இக்கோயில் ஸ்ரீ சந்திரபகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சென்னையின் நவக்கிரக கோயில்களில் தொண்டைமண்டல கோயில்களில் ஒன்றாகும். அப்பர் தன் வாக்கில் இக்கோயிலை பற்றி கூறியுள்ளார். அதனால் இந்த கோவிலை தேவார வைப்பு தலம்னு சொல்கிறார்கள். தேவார வைப்பு தலம் என்றால் தேவாரத்தில் தனி பாடலாக பாடப்பெறாமல் வேற்றோர் பதிகத்தின் இடையிலும் பொது பதிகத்தின் இடையிலும் குறிப்பிடப்படும் கோவில்களாகும். இக்கோயில் சோழர் காலத்தைச் சேர்ந்ததாகும். கஜபிருஷ்ட அமைப்பில் உள்ள இக்கோயிலானது குலோத்துங்க சோழனால் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இக்கோவில் கோபுரங்கள் எதுவுமின்றி காணப்படுகிறது. கோவிலுக்குள் போனவுடன் வலது பக்கத்தில் சந்திரனுக்கு ஒரு தனி சந்நிதி இருக்கிறது. அவர் கையில் அல்லி மலருடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இடது பக்கத்தில் சூரியன் சந்நிதி இருக்கிறது. அதுக்கு பக்கத்திலேயே தனி சந்நிதியில் கருணை முகத்தோடு அம்பாள் தெற்கு பார்த்தபடி காமாட்சி அம்மன் என்கின்ற திருநாமத்தோடு அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார். கருவறையில் சிவபெருமான் லிங்க ரூபமாக காட்சியளிக்கின்றார். ஸ்ரீ சோமன், அதாவது ஸ்ரீ சந்திரபகவான் இங்கு இறைவனை வழிபட்டதால் இங்குள்ள சிவபெருமான் சோமநாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கருவறை கஜபிருஷ்ட வடிவம் அல்லது சோழ கட்டிடக்கலையில் பிரபலமான தூங்கானை மாட வகையைச் சேர்ந்தது. கோவில் கருவறையின் பின்புறம் இடது பக்கத்தில் விநாயகருக்கு ஒரு தனி சந்நிதியும், வலது பக்கத்தில் தனி சந்நிதியில் வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் சுப்பிரமணியராக காட்சியளிக்கின்றார். இங்குள்ள நடராஜர் சதுர தாண்டவ மூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். இது மிகவும் தனித்துவமானது மற்றும் எங்கும் அரிதாகவே காணப்படுகின்றது. கருவறையின் கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா மற்றும் விஷ்ணு துர்கா காட்சியளிக்கின்றனர். இந்த கோவிலில் பைரவருக்கு ஒரு தனி சந்நிதி அமைந்துள்ளது. நவக்கிரக சந்நிதியும் இவ்வாலயத்தில் அமைந்துள்ளது. ஒரு சில சிவாலயத்தில் மட்டும்தான் நாம் பார்க்கலாம் நந்தி சிவனை பார்க்காமல் எதிர் திசையில் பார்த்த மாதிரி இருக்கிறது. இந்த கோயிலில் எதிர் திசையில் பார்த்தபடி நந்தி இருக்குது. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பகுதியை ஆண்ட சோழ அரசர் தனது நாடு முழுவதும் 108 சிவன் கோயில்களை கட்ட விரும்பினார். அதன்படி இந்த சிவாலயத்தை கட்டி கொண்டிருந்தார். நாட்டு மக்கள் அனைவரும் மற்றும் போர் வீரர்கள் அனைவரும் இவ்வாலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கும்போது எதிர்நாட்டு மன்னன் தனது படையோடு வருவதை தன் ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொண்டார். அனைத்து மக்களும் போர் வீரர்களும் கோவில் கட்டுமான பணியில் இருப்பதால் போரிட முடியாது என்று வருந்திய அரசர் சிவபெருமானிடம் கோவில் பணி தடைபடாமல் எங்களை காப்பாற்றவும் என்று வேண்டினார். உடனே சிவபெருமான் நந்திகேஸ்வரரிடம் எதிரி நாட்டு படையோடு போரிட்டு கோவில் கட்டுவதில் எந்த தடையுமின்றி பார்த்து கொள்ளவும் என்று ஆணையிட்டார். நந்திதேவர் கிழக்கு நோக்கி திரும்பி எதிரி படையோடு போரிட்டு அவர்களை நாட்டை விட்டு துரத்தினார். கோவில் பணி தொடர்ந்து தடையதுமில்லாமல் நடைபெறுவதற்காக நந்திதேவரை கிழக்கு பக்கமாகவே இருந்து பார்த்து கொள்ளவும் என்று சிவபெருமான் ஆணையிட்டார். அன்றிலிருந்து நந்தி கிழக்கு பக்கமாக காட்சியளிக்கின்றது. இந்த கோயிலோட தல வரலாறை பற்றி இப்போது பார்க்கலாம். நவக்கோள்களில் முதலிடத்தில் இருப்பவர் சூரியன், 2ஆம் இடத்தில் இருப்பவர் சந்திரன். அத்திரி அனுசுயா தம்பதியரின் மகனாவார் சந்திரன். தட்சன் பிரஜாபதி என்கின்ற அரசன் தன்னுடைய 27 பெண்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அஸ்வினி முதல் ரேவதி வரையுள்ள 27 நட்சத்திரங்களே அந்த பெண்களாவர். திருமணத்தின் போது அனைத்து பெண்களிடமும் அன்புடன் இருக்க வேண்டும் என்று தட்சன் சந்திரனிடம் உறுதி வாங்கினான். ஆனால் சந்திரன் கார்த்திகை மற்றும் ரோகிணி ஆகிய இருவரிடம் மட்டும் அதிகமான அன்பு காட்டினான். அதை கண்ட மற்ற பெண்கள் தட்சனிடம் சென்று முறையிட்டனர். இதனால் கோபமடைந்த தட்சன் சந்திரனை தேய்ந்து போவாய் என்று சாபம் கொடுத்தான். அதன் விளைவாக அவர் தனது தெய்வீக அழகை இழந்து தான் கற்ற 16 கலை வடிவங்களையும் மறந்தார். சாப விமோசனம் பெறுவதற்காக என்ன வழி என்று பலரிடம் கேட்டார் சந்திரன்.
சிவபெருமானிடம் சரணடைவதை தவிர வேறு வழியில்லை என்று அனைவரும் கூறினர். அதனால் இக்கோவிலுக்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவமிருக்க ஆரம்பித்தார். சந்திரனின் தவத்தை கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் சந்திரனை தலையில் எடுத்து வைத்து கொண்டார். என்னுடைய அருளால் தினமும் ஒரு கலையாக வளர்ந்து 15ஆம் நாள் முழு நிலவாக பிரகாசிப்பாயாக என்று கூறினார். மகா தபஸ்வியான தச்சனுடைய சாபத்தை முழுவதுமாக மாற்ற முடியாது. அதனால் பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு கலையாக தேய்ந்து ஒரு கலை இருக்கும்போது மீண்டும் வளர்வாய் என்று சாப விமோசனம் கொடுத்தார். சந்திரன் தனது அழகையும் ஞானத்தையும் மீண்டும் பெற்றார். இதனால் மகிழ்ந்த சந்திரன் இவ்வாலயத்திலுள்ள இறைவன் தான் வணங்கியதால் சோமேஸ்வரர் என்று அழைத்தார். சந்திரன் தன் சாபம் நீங்க இவ்வாலயத்திற்கு வந்து தீர்த்த குளம் ஒன்றை அமைத்து சிவபெருமானை வணங்கி சாப மோசனம் நீங்கி முழு சந்திரனாக உருப்பெற்ற குளம் வினை தீர்த்தான் குளம் என்ற பெயரில் இக்கோயிலின் மேற்கில் உள்ளது. சோமன் வந்து சாப மோசனம் பெற்ற இடம் என்பதால் இந்த இடம் சோமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாலய இறைவனையும் சந்திரனையும் சோமவாரம், பௌர்ணமி ஆகிய தினங்களில் வழிபடுவதனால் சந்திரனால் ஏற்படும் அனைத்து வகையான தோஷங்களும் நிவர்த்தியாகும். இது ஒரு சிறந்த சந்திரதோஷ பரிகார தலமாக விளங்குகின்றது. இந்த ஆலயத்திற்கு வந்து சோமேஸ்வரரையும் சந்திரனை வழிபட்டு வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெறுவோமாக. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை திறந்திருக்கும். சென்னை தாம்பரத்திலிருந்து கிஷ்கிந்தா வழியாக செல்லலாம். பல்லாவரத்திலிருந்து குன்றத்தூர் வழியாக சென்றால் குன்றத்தூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் சோமங்கலம் அமைந்துள்ளது. மேலும் போரூரிலிருந்து சோமங்கலத்திற்கு நேரடியாக ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், நாங்கள் போடும் வீடியோவை உடனே பார்க்க பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.